இப் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருக்கிறார்கள். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எஸ்றா 9ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பிள்ளைகள் திருமண காரியங்களில் அவர்கள் அந்நியரோடு பிணைக்கப்படக் கூடாது என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. அப்படி பிணைக்கப்பட்டால் அது அவர்களுடைய வாழ்க்கையை மிகவும் பாதிக்கும், மிகவும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் திருமணம் செய்யும் பொழுது நாம இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் யாருக்கு திருமணம் செய்வது என்றாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னை போல நம்மை போல கர்த்தருடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்வதே சமாதான வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும். அதுவே மிக சரியானதாக இருக்கும். மற்றவர்களை திருமணம் செய்யும் பொழுது, அந்நியரை திருமணம் செய்யும் பொழுது அவர்களுடைய பாவங்களின் நிமித்தம், விக்கிரகாராதனை போன்ற பாவங்களின் நிமித்தம் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. பல வருடங்கள் ஆனாலும் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற குடும்பங்கள் இன்றும் உண்டு. அதை நாம் புரிந்து கொண்டு திருமண காரியங்கள் கர்த்தருக்கேற்ற வழியில் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த முறைப்படி செய்யும் பொழுது அவர்கள் சமாதானத்துடன் இருப்பார்கள் என்பதும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த காரியத்தை குறித்து இந்த வேத பகுதியில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து காண்போம். எஸ்றா, வேத பாரகனாகிய எஸ்றா பாபிலோனிலிருந்து இஸ்ரவேலர்களோடு காணிக்கைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு, ராஜா கொடுத்த பொன்பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலரோடு எருசலேமுக்கு வந்து அங்கு கர்த்தருக்கென்று பலி செலுத்தி கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், ஆலயம் கட்டும்படியாக. இப்படி அந்த பொறுப்பாளர்களிடம் கொடுத்த பின்பு பலிகளை செலுத்துகிறார்கள். அதெல்லாம் முடிந்த பின்பு எஸ்ராவின் இடத்தில் அந்த பிரபுக்கள், இஸ்ரவேலின் பிரபுக்கள் புறப்பட்டு வருகிறார்கள், வந்து பேசுகிறார்கள், சில காரியங்களை சொல்லுகிறார்கள். அதாவது இஸ்ரவேலின் ஜனங்களும் பிரபுக்களும் தலைவர்களும் எல்லோருமே அவர்கள் அந்நியரோடு கலந்திருக்கிறார்கள். அந்நிய பெண்களை திருமணம் செய்திருக்கிறார்கள். அந்நிய பெண்கள் இந்த இஸ்ரவேலரோடு குடும்பத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருக்கிற பெண்கள் அந்நியரிடத்தில் போயிருக்கிறார்கள். அதாவது பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அந்நியரோடு கலந்திருக்கிறார்கள். அவர்கள், அந்த அந்நியர்கள் என்பவர்கள் மோவாபியர், அம்மோனியர், எபூசியர், எமோரியர் போன்ற பல இனத்து மக்களோடு, அந்நிய ஆராதனை செய்கிறவர்களோடு இவர்கள் கலந்திருக்கிறார்கள். இவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்களிடத்தில் பெண் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இதை கேட்டதும் எஸ்ரா மிகவும் துக்கப்பட்டு தன் முடிகளை பிய்த்து கொண்டு, அவர் மிகவும் வேதனைப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துக்கப்பட்டு, அந்திப்பலி நடக்கும் நேரம் வரைக்கும், அன்று முழுவதும் மாலை வரைக்கும் அப்படியே துக்கப்பட்டு உட்கார்ந்திருக்கிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு மகா கொடுமையான பாவமாய் இது இருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க போகும்போது கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என்னவென்றால், நீங்கள் அந்நியர்களோடு கலக்கக்கூடாது. அவர்கள் தேசம் எங்கும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் நிரப்பி வைத்திருக்கிறார்கள். எங்கும் அவர்களுடைய அருவருப்புகளால் தேசம் நிரம்பி இருக்கிறது. நீங்கள் அவர்களிடத்தில் போய் நீங்கள் குடியிருக்கும் பொழுது அவர்களோடு பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருக்கக்கூடாது. உங்கள் பெண்களை அந்நியருக்கு கொடுக்காமலும் அவர்கள் பெண்களை நீங்கள் எடுக்காமலும் நீங்கள் தனித்திருக்க வேண்டும். அவர்கள் அக்கிரம சிந்தைக்காரர்கள். அவர்கள் உங்களோடு கலந்தால் அவர்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கெடுப்பார்கள், அந்நிய வழிபாட்டிற்கு இழுப்பார்கள். அதனால் அப்படி செய்யாதிருங்கள். அப்படி செய்யாமல் இருந்தால் அந்த தேசம் எப்பொழுதும் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும்.
உங்கள் சந்ததியினர் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டு சமாதானமாய் பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரித்து சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வார்கள். நீங்கள் அந்த காரியத்தை மட்டும் செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் இஸ்ரவேலர்களோ கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் சொன்ன கற்பனைகளையும் கட்டளைகளையும் விட்டு வழி விலகி போனார்கள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை மறந்தார்கள். கர்த்தர் அந்நியர்களோடு உறவாடினார்கள். அப்படி என்றால் அதாவது அவர்களோடு பேசி இருக்கலாம், ஆனால் பழகி அவர்களோடு மிகவும் அன்பு கூர்ந்து என் பெண்ணை உனக்கு கொடுக்கிறேன், உன் பெண்ணை எனக்கு எடுக்கிறேன் என் குடும்பத்திற்கு என்று சொல்லிக் கொண்டு பாவம் செய்தார்கள். அதனால் இவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய பரிசுத்தமான சந்ததி வித்து அந்த மனிதர்களோடு கலந்து விட்டது. அந்நியர்களோடு இந்த பெண்கள் இஸ்ரவேலின் ஸ்திரீகள் அந்நியருடைய வீட்டிற்கு சென்று அங்கு வாழ்ந்ததினால் இவர்களுடைய பரிசுத்தம், கர்த்தர் தந்த பரிசுத்தம் அந்நியரோடு கலந்து விட்டது. பரிசுத்தமான குழந்தைகள் அந்நியருக்கும் பிறக்கும். இப்படியாக நடந்தது. இப்படி நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தீர்கள் என்று எஸ்திரா புரிந்து கொண்டு தம் ஜனங்களின் நிமித்தமும் பிரபுக்களின் நிமித்தமும் தலைவர்களின் நிமித்தமும் துக்கப்படுகிறார். அதாவது பிரபுக்களும் தலைவர்களுமே இதற்கு முன்னோடியா இருக்கிறார்கள். இவர்களே அதிகமாய் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து எஸ்திரா மிகவும் வேதனைப்பட்டு அந்திப்பலி நேரம் வரைக்கும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அதன் பின்பாக எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் இரு கரங்களையும் விரித்து, கர்த்தாவே எங்கள் மேல் கிருபையாயிரும், நீர் தந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாங்கள் மீறி போனோம். கானானுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீர் தந்த கட்டளைகளையும் அந்நியரோடு கலக்காதே என்று சொன்ன வார்த்தையில் நாங்கள் மீறினோம். ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நீர் எங்களை தண்டித்தீர், அந்நியருக்கு எங்களை ஒப்புக் கொடுத்தீர். பாபிலோனில் போய் அந்நியருக்கு அடிமைகளாய் இருந்தோம். எங்கள் குற்றத்தின் நிமித்தமே நீர் இப்படி செய்தீர். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாகவும் எங்கள் குற்றங்கள் வான பரியந்தமும் எட்டியது. நாங்கள் தவறு செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம். அதி நிமித்தமே நீர் எங்களை அந்நியருக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தீர். நாங்கள் மிகவும் அவர்களிடம் துன்பப்பட்டோம். நீர் தந்த சுதந்திரமான தேசத்தை விட்டு நாங்கள் துரத்தப்பட்டோம். அந்நியர்களுக்கு அடிமையாக சிறைப்பட்டு போனோம். இப்படிப்பட்ட நிலை வருவதற்கு நாங்களே காரணம், நாங்கள் செய்த பாவமே காரணம் என்று அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் அழுது ஜெபித்தார். எஸ்ரா இப்படி துக்கப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். இதை பார்த்து அங்கிருந்த ஜனங்கள் அதிகமாய் தேவாலயத்திற்கு முன்பாக, அதாவது அங்கு பலிபீடம் மட்டுமே இருந்தது, அந்த இடத்தில் எல்லோரும் கூடி வந்தார்கள். திரளான ஜனங்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். எஸ்ரா இப்படியாக துக்கப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலை கானானுக்குள் பிரவேசிக்க போகும்போது அந்நியர்களோடு நீங்கள் பெண் கொண்டு பெண் கொடுக்க கூடாது என்று சொன்னார். அது மட்டுமல்லாமல் அந்நியர்களின் சமாதானத்தை நாடாதே என்று சொல்லியிருந்தார். இந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அந்நியர்களின் சமாதானத்தை நாம் நாடக்கூடாது. அந்நியரின் சமாதானத்தை நாம் நாடக்கூடாது. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அந்நியர்கள் சமாதானமாய் இருந்தால், துன்மார்க்கர் சமாதானமாய் இருந்தால் அவர்கள் நம்மையும் துன்புறுத்துவார்கள். அவர்களுக்கு சமாதானம் தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை பாதுகாக்க போனால் அது நமக்கு தீமையாக முடியும். அதனால் அதை புரிந்து கொண்டு அந்நியரோடு சமாதான உடன்படிக்கைக்கு செல்லக்கூடாது. அவர்கள் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு நாம் நம் வாழ்க்கையை இடம் கொடுக்க கூடாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக எஸ்ரா துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தார். கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைத்தார். அந்நியரோடு நாம் சமாதானமாய் இருக்கக்கூடாது. அந்நியரோடு உடன்படிக்கை செய்யக்கூடாது. அவர்களோடு சேரக்கூடாது, பழகக்கூடாது, அவர்களோடு உறவாடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தும் பழகியும் வாழலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களிடத்தில் உறவாடக்கூடாது. பேசலாம், ஆனால் உறவாடக்கூடாது. அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அவர்களுடைய வழிகளில் நாம் செல்லக்கூடாது. அவர்களுடைய சமாதானத்தை விரும்பக்கூடாது. அவர்களுக்கு நன்மை செய்ய நாம் போகக்கூடாது. அது நமக்கு ஆபத்தாய் முடியும். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வேதத்தை முழுமையாய் ஆராய்ந்து அறிந்து நாம் வாழும் போது குழப்பம் இல்லாமல் தெளிவான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும்.
எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். அந்நியர்களோடு பகைமையும் பாராட்ட தேவையில்லை. அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. நம்மால் ஆன வரைக்கும் அவர்கள் மனம் திரும்புவதற்கு நம்மாலான உதவிகளை செய்யலாமே தவிர மற்றபடி உலக காரியங்களில் நாம் ஒன்று சேர்ந்திருக்க கூடாது. முக்கியமாக அப்படிப்பட்டவர்களோடு திருமணம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கட்டளைகளை எல்லாம் அவர் கானானுக்குள் பிரவேசிக்க போகும்போது ஜனங்களுக்கு சொல்லி இருந்தார். அதையெல்லாம் இவர்கள் மீறியதினால் இப்படிப்பட்ட துன்பத்துக்கும் துயரத்திற்கும் ஆளானார்கள். இதையெல்லாம் எஸ்ரா கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து ஜெபித்தார். கர்த்தரிடத்தில் இரக்கத்திற்காக கிருபைக்காக மன்றாடினார். ஆனாலும் எஸ்ரா என்ன சொன்னார் என்றால், இப்படியெல்லாம் நாங்கள் செய்திருந்தும் நீர் எங்களை இப்படி அந்நியரிடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தும் எங்களை முற்றிலும் அழித்து போடாமல் எங்களுக்கென்று ஒரு குச்சியை இந்த எருசலேமில் வைத்திருத்தீர். கர்த்தாவே, எங்களுக்கென்று ஒரு இடத்தை எங்களில் எல்லோரையும் அழித்து போடாமல் எங்களை மீட்டு கொண்டு எங்களை கொஞ்ச பேரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர், உமக்கு நன்றி என்று எஸ்ரா கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து பேசுகிறார். இப்படி ஜெபித்து எஸ்ரா மிகவும் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் மன்றாடி கொண்டிருந்தார். நம்முடைய உறவினர்கள் அவர்கள் இன்னும் அந்நிய ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் செய்கிற திருவிழாக்கள், விருந்துகள் போன்ற காரியங்களில் அவர்கள் நம் உறவினர்கள் என்பதனால் அவர்கள் நம்மை அழைப்பார்கள். அன்பாக தான் அழைக்கிறார்கள். நாமும் அவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டியவர்களே, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய திருவிழாக்களிலோ அல்லது அவர்களுடைய விருந்துகளிலோ நாம் சேர்ந்து புசிக்க கூடாது. அவர்கள் நம் பெற்றோர்களாக, நம் பிள்ளைகளாக, நம் சகோதர சகோதரிகளாக, நம் உறவினர்களாக இருந்தாலும், நெருங்கின உறவினர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்நியர்களே. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பிரித்து பார்க்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்நியர்களோடு நாம் சேர்ந்து பழகினால், அவர்களோடு நாம் விருந்து கலந்து கொண்டால், அவர்களுக்கு நம்மாலான எல்லா உதவிகளையும் செய்யலாம். அதை தவறில்லை. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்பதே முதல் காரியம். மற்றபடி நாம் எந்த தியாகத்தையும் செய்யலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாம், அது வேறு. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமானால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து அந்நிய ஆராதனை செய்கிறவர்களுடைய விருந்துகளிலும் அவர்களுடைய திருவிழாக்களிலும் நாம் பங்கு பெறாமலும் அவர்களோடு கலந்து கொள்ளாமலும் இருக்கலாம். இப்படி செய்யும் பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் சமாதானமாய் இருக்கும். ஒருவேளை நாம் அப்படி செய்தால், அவர்கள் நம் உறவினர்களுக்காக என்று நாம் அவர்களோடு ஈடுபட்டால், பழகினால், அவர்களோடு பண்டிகைகள் திருவிழாக்களில் கலந்து கொண்டால் நமக்கு தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் எதனால் என்று நமக்கு தெரியாது. ஐயோ, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேனே, நான் ரட்சிக்கப்பட்டனே, ஆனாலும் எனக்கு துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருப்போம். ஆனால் அதற்கு காரணம் நாமே நம்முடைய கஷ்டங்களை விலை கொடுத்து வாங்குகிறோம். நமக்கு வேதனைகளை விலை கொடுத்து நாமே வாங்கிக் கொள்கிறோம் என்பதை பொருள். இதை புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் எப்பொழுதும் நடக்க தொடங்கினால் மனிதர்களின் உறவை காட்டிலும் கர்த்தருடைய உறவு நமக்கு முக்கியம். அவரை முதலிடமாக வைக்க வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. நம் உறவினர்கள் நம்மை விட்டு போனாலும் போகட்டும், அதனால் தவறில்லை. அவர்கள் நம்மை அக்னி கடலுக்கு காப்பாற்ற முடியாது. கர்த்தரே நம்மை காப்பாற்றுவார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். பிரதிபலன் பாராமல் உதவி செய்யலாம். கர்த்தருக்கு பிரியமாய் மட்டும் வாழ முயற்சி செய்வோம். மனிதர்களை பிரியப்படுத்த நினைத்தால் சவுலையாவை போல நம் அபிஷேகத்தை இழக்க நேரிடும். தொடர்ந்து நம் குடும்பங்களில் துன்பம் வருவதற்கும் வேதனைகள் வருவதற்கும் காரணமாய் அமைந்துவிடுவோம். அதற்கு நாமே காரணமாகி விடுவோம். அந்நியரோடு கலக்காமல் நம் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் போது துன்பம் நம்மை நெருங்காது, எந்த தீங்கும் நமக்கு வராது. சமாதானம் நிரம்பி இருக்கும் நம் வாழ்க்கை. எஸ்ரா 10ஆம் அதிகாரம். மனம் திரும்புதல் கர்த்தருக்கு முன்பாக மிகவும் மேன்மையான காரியமாய் இருக்கிறது. கர்த்தர் மனிதனிடத்தில் விரும்புவது மனம் திரும்புதலை. அவர் எதிர்பார்ப்பது அதுதான்.
மனம் திரும்பி கர்த்தரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. அது நம்மை காப்பதற்காக, கர்த்தரை காப்பதற்காக அல்ல. எஸ்ராவின் காலத்தில் ஜனங்கள் அந்நியரோடு கலந்து அவர்களோடு பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் கர்த்தரிட்ட கட்டளையை மீறினார்கள். இதை தெரிந்த எஸ்ரா எருசலேமுக்கு திரும்பி வந்த பின்பு கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்பாக நின்று அழுது புலம்புகிறார். அங்கிருந்த பிரபுக்கள் சொல்லுகிறார்கள், அதனால் அவர் அங்கிருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் அங்கிருந்த செக்கனியா என்னும் ஒரு மனிதர் இருக்கிறார், லேவியர்களில் ஒருவர். அவர் வந்து எஸ்ராவை நோக்கி, எழுந்திரும், அவர் மிகவும் துக்கப்பட்டு கொண்டிருப்பதினால் அங்கு சகல ஜனங்களும், பெரிய கூட்ட ஜனங்கள், பிரபுக்கள் எல்லோரும் அங்கு தேவாலயத்திற்கு முன்பாக கூடிவிட்டார்கள் எஸ்ரா அழுதி புலம்புவதை பார்த்து. அப்படி எல்லோரும் வந்து கூடிய பின்பு அங்கிருந்த ஜனங்களுக்கு முன்பாக செக்கனியா என்ன சொல்லுகிறார் என்றால், எஸ்ராவை எழுந்து நீர் பேசும் காரியங்களை, ஆக வேண்டிய காரியங்களை நாம் பார்ப்போம். துக்கப்பட்டு கொண்டிருப்பதினால் பலன் என்ன? நாம் அதற்கான பரிகாரத்தை செய்வோம். அதாவது பாவம் செய்து விட்டோம், அதை விட்டு விலக நாம் முயற்சி செய்வோம் என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதாவது ஜனங்கள் எல்லோரிடமும் அவர்கள் கையடித்து கொடுக்கும்படியாக, சத்தியம் செய்யும்படியாக சொல்லுவோம். அவர்கள் அந்நிய ஸ்திரீகளை அவர்களிடமிருந்து அனுப்பிவிட வேண்டும். புறஜாதியாரின் பெண்களை கொண்டவர்கள் அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று அனுப்பிவிட வேண்டும் என்று செக்கனியா எஸ்ராவிடம் சொல்லுகிறார். நீரே வந்து இந்த காரியங்களை நீர் ஏற்படுத்தி தர வேண்டும், இதை கண்டுபிடிக்க வேண்டும். எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்த்து அவர்களை எல்லாம் நாம் நீக்கி போட வேண்டும், அந்நிய பெண்களை நம்மிடமிருந்து நீக்கி போட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன்படி எஸ்ரா திடன் கொண்டு எழுந்திருந்து அவர் வந்து பார்க்கிறார், பிரபுக்களுடன் பேசுகிறார். அங்கிருந்த தலைவர்களும் பிரபுக்களும் எஸ்ராவினிடத்தில் சத்தியம் செய்து கொடுக்கிறார்கள். நாங்கள் எங்கள் அந்நிய பெண்களை நாங்கள் அனுப்பி விடுவோம், நாங்கள் ஜனங்களை விசாரிப்போம், அவர்களை கணக்கெடுத்து அந்நியர்களை எல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனமாய் நாங்கள் இருப்போம். தள்ளி விடுவோம், அந்த பெண்களை தள்ளி விடுவோம், எங்களிடத்தில் நாங்கள் வைத்து விடாமல் அவர்களை அனுப்பி விடுவோம் என்று அவர்கள் எல்லோரும் எஸ்ராவினிடத்தில் உடன்படிக்கை செய்து கொடுத்தார்கள். அதன் பின்பு எஸ்ரா எழுந்து காரியங்களை வாய்க்க பண்ணினார். இப்படியாக அவர் ஒரு குறிப்பிட்ட நாளை நியமித்து அந்த நாளில் எல்லோரும் வர வேண்டும், இஸ்ரவேலின் ஜனங்கள் வர வேண்டும் தேவாலயத்திற்கு முன்பாக என்று சொன்னார். அதன்படி எல்லா ஜனங்களும் அங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள். வந்து அநேகமான தலைவர்களும் பிரபுக்களும் அநேகமான ஜனங்கள் தேவாலயத்திற்கு முன்பாக கூடியிருந்தார்கள். அப்படி கூடியிருந்த பொழுது பெருமழை பெய்தது. பெரும் மழையினாலும் கர்த்தருடைய வார்த்தையினாலும் நடுங்கி கொண்டிருந்தார்கள். அதாவது கர்த்தர் இப்படிப்பட்ட கோபத்தை நாம் கோபம் ஊட்டினோம், கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறோம் என்ற நடுக்கமும் மழையின் கொடுமையினால், அதிகமான பெருமழையின் கொடுமையினாலும் நடுங்கி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது எஸ்ரா வந்து, நீங்கள் அந்நிய பெண்களை உங்களிடமிருந்து அனுப்பிவிடுங்கள், இதை உடனே செய்ய வேண்டும் என்று எஸ்ரா சொல்லுகிறார். அப்பொழுது அந்நிய இஸ்ரவேலின் ஜனங்களில் ஒருவர் எழுந்திருந்து, இது ஒரு நாளில் உடனே செய்யக்கூடிய காரியம் அல்ல. யார் யார் இப்படி திருமணம் செய்திருக்கிறார்கள், யார் யார் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள், எந்த ஊரிலிருந்து வந்தவர்கள், அந்நிய பெண்கள் யார் என்று கண்டுபிடித்து அதை கணக்கெடுத்து அதன் பின்பாகவே இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இது ஒரு நாளில் உடனே செய்யக்கூடிய காரியம் அல்ல, நாட்கள் தேவைப்படுகிறது என்று அந்த தலைவர்கள், அதாவது எஸ்ராவின் இடத்தில், வேதபாரகனாகிய எஸ்ராவின் இடத்தில் சத்தியம் செய்து கொடுத்து விட்டு அவர்கள் இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். அதனால் கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது, இதை இந்த மழையிலும் இந்த இடத்தில் நிறுத்தி வைத்து இதை செய்துவிட முடியாது என்று சொல்லுகிறார். அதற்கு எஸ்ரா ஒப்புக்கொண்டு 2 தலைவர்களையும் 2 உதவியாளர்களையும் நியமிக்கிறார். இஸ்ரவேலில் அந்த ஜனங்களில் உள்ள அந்நிய பெண்களை யார் யார் என்று கணக்கெடுத்து
அவர்களை அனுப்பி விடுவதற்கு. ஆனால் அங்கிருந்த இஸ்ரவேலர்கள் எஸ்ராவினிடத்தில் சத்தியம் செய்து கொடுக்கிறார்கள். நாங்கள் அப்படி செய்வோம், அவர்களை நாங்கள் அனுப்பி விடுவோம், நாங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்போம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டு சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு அன்றைய தினம் எல்லோரும் புறப்பட்டு போகிறார்கள். அதன் பின்பாக 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே, அதாவது போன ஜனங்கள் எல்லோரும் அங்கே நியமிக்கப்பட்ட தலைவர்களால் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எஸ்ராவும் பிரபுக்களும் தலைவர்களும் ஆகிய ஜனங்களிடத்தில் கணக்கெடுக்கிறார். யார் யார் எங்கெங்க இருக்கிறார்கள் என்று அவர்களை விசாரித்து அவர்கள் அந்நிய பெண்களை வெளியே அனுப்புவதற்கான அந்த காரியங்கள் நடைபெறுகிறது. விசாரணை நடக்கிறது. இது 10ஆம் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி வருடத்தின் 1ஆம் மாதம் 1 தேதி வரைக்கும் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. முழுமையாக 3 மாதங்கள் இந்த காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். எஸ்ராவும் இந்த காரியத்தில் ஈடுபட்டு செய்கிறார். இப்படியாக அங்கிருந்த அந்நிய பெண்கள் எல்லாம் யாரையென்று தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்களை எல்லாம் அவர்கள் தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். எஸ்ரா அந்த ஜனங்களை கூடி வர செய்வதற்கு ஒரு சட்டத்தையும் போட்டிருந்தார். அதாவது யாரும் 3 நாளைக்குள்ள எருசலேமுக்குள் கூடி வரவில்லை என்றால் அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய பொன் பொருள்கள் ஜப்தி செய்யப்படும் என்று அவர் அறிவித்திருந்தார். அதனாலும் ஜனங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிறார்கள். அதாவது மிக கடுமையான சட்ட திட்டங்களினாலும் ஜனங்களை கூடி வர செய்து இந்த காரியங்களை செய்ய வைத்திருக்கிறார்கள். ஜனங்களும் மனம் திரும்பி வந்திருக்கிறார்கள். அதாவது சட்டம் போடுவதும் அவசியமா இருக்கிறது ஜனங்களை மனம் திரும்பி பண்ணுவதற்கு. அதாவது இந்த காரியத்தை, இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் மனம் திரும்புதல். நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்களை முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது, பாடுகளாய் இருக்கிறது, கொடுமைகளாய் இருக்கிறது, வியாதியாய் இருக்கிறது, போராட்டமாய் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து நாம் முதலில் ஆராய்ந்து அறிய வேண்டும். அதன் ஆணி வேர் எங்கிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நாம் அடுத்தவர் மேல் பழி சொல்வதை விட்டுவிட வேண்டும். ஆதாமும் ஏவாளும் முதலில் பாவம் செய்த பொழுது அடுத்தவர்கள் மேல் பழி சொன்னார்கள். அதனால் ஆனதென்ன? ஒன்றும் இல்லை, சாபம்தான் பெற்று கொண்டார்கள். கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கிடைக்கவில்லை. நாம் முதலில் நம்மை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய குற்றங்களும் நம்முடைய தவறுகளும் தான் நமக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. அதனால் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள் என்ன பிரச்சனை இருக்கிறது, நாம் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறோம், எந்த காரியத்தில் கர்த்தருக்கு விரோதமான செயலை நாம் செய்கிறோம் என்று நம்மை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். எடுத்த உடனே நான் ஒரு பாவமும் செய்யாதவள் என்று சொல்லவே கூடாது. நம்மிடத்திலும் குற்றங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம். ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபித்து ஆவியானவரின் உணர்த்துதலை பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தரிடத்தில் நாம் கேட்டால் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த காரியங்களை தெரிந்து கொண்டு அதை நாம் விட்டு விலகும் பொழுது, அந்த பாவ காரியங்களை விட்டு விலகும் போது நமக்கு சமாதானம் கிடைக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு முடிவுண்டாகும். அதனால் இந்த காரியத்தை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நம்முடைய பாவங்களே, நம்முடைய குற்றங்களே, கர்த்தருடைய வார்த்தையை மீறின செயல்களே காரணம் என்பதை மனதால் ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து மனம் திரும்புவோம். கர்த்தரை நாம் அண்டிக் கொள்வோம். அதற்கு முன்பாக நம் குற்றங்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்வோம். இப்படி நாம் செய்வது நமக்கு விடுதலையையும் வெற்றியுள்ள வாழ்க்கையும் சமாதானமுள்ள வாழ்க்கையும் நமக்கு தரும். இப்படியாக இஸ்ரவேலர்களுக்கு எஸ்ரா சொன்னது போல அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி அந்நிய ஸ்திரீகளை விட்டு விலகுவோம் என்று சத்தியம் செய்து கொடுத்தார்கள். அந்த வம்சத்தில் உள்ள அனைவரும் யார் யார் பாவம் செய்தார்கள் என்ற அட்டவணையும் அங்கு வேதத்தில் எஸ்ரா 10ஆம் அதிகாரத்தில் அந்நிய பெண்களை திருமணம் செய்தவர்கள் யார் என்ற அந்த அட்டவணையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பினார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பினால் தங்கள் சொந்த தேசத்தை விட்டு பாபிலோனில் சிறைப்பட்டு போனார்கள். அந்த பாடுகளின் நிமித்தம் அவர்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் நமக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பது கூட நாம் மனம் திரும்ப பண்ணுவதற்காக தான். கர்த்தர் மிகவும் நல்லவர்.
அவர் அடித்தாலும் நம்மை திருத்துவதற்காகத்தான். அவர் அணைத்தாலும் நம்மை பாதுகாப்பதற்காகத்தான். அவர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவருடைய அடிகள் பயங்கரமானது. அதை தாங்குவது என்பது மிகவும் கடினம்தான். அவர் ஒரு கஷ்டத்தை நமக்கு அனுமதித்து விட்டார். மிகவும் துன்பமான காரியமாக இருக்கலாம். ஆனாலும் நாம் அக்னி கடலுக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக, நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, மிகப்பெரிய கஷ்டங்களை அனுமதித்தும் கூட கர்த்தர் நம்மை நித்தியத்திற்குள் சேர்த்து கொள்ளும்படியாக இந்த காரியங்களை அனுமதிப்பார். அந்த பாவங்கள் நமக்கு, அந்த கஷ்டங்கள் வருவதற்கு நாம் செய்த பாவங்களே காரணமாய் இருக்கும். நாம் மிகவும் அக்கிரமம் உள்ளவர்களாய் பாவம் செய்திருந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாம் நடந்திருந்தால், இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் நமக்கு வரும். அந்த நியாய தீர்ப்புகளின் மத்தியிலும் பொறுமையோடு சகித்து கர்த்தரிடத்தில் கிருபையை கேட்டுக்கொண்டு அந்த காலத்தை நாம் கடந்து விட்டால், கர்த்தருடைய கிருபையினால் நாம் வெற்றி பெற்று கர்த்தரை நாம் அப்பொழுதும் அண்டிக் கொள்ள வேண்டும். விட்டு விலகிவிடக் கூடாது. அப்படி முழுமையாய் நாம் பற்றி கொள்ளும் போது, துன்ப நேரத்திலும் கர்த்தர் நமக்கு துன்பத்தை அனுமதிக்கும் பொழுதும் நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நித்திய ஜீவனை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சிறு கஷ்டங்கள் வந்தவுடனே கர்த்தரை நோக்கி முறுமுறுக்க கூடாது. கர்த்தரை குறித்து குறை சொல்லிவிடக் கூடாது. யோகோயாவை போல எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். எந்த துன்பத்தின் மத்தியிலும் தெளிவாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக சமாதானமுடனும் சந்தோஷமுடனும் வாழ முடியும். அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதை மட்டுமே நம் வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ராவின் புஸ்தகம் நமக்கு இந்த பாடத்தை கொடுக்கிறது. கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். காரியங்களை செய்ய நினைக்கும் பொழுது எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் விசுவாசத்துடனும் உபவாசித்து ஜெபித்தும் வெற்றி பெற நாம் போராட வேண்டும். உபவாச ஜெபம் நமக்கு வெற்றியை பெற்று தரும். தடைகளை நீக்கி போடும், பாடுகளை நீக்கி போடும். ஆனாலும் நம்முடைய பரிசுத்தமும் தேவை. நாமும் நம்மிடத்தில் எந்த குற்றங்கள் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து அவைகளை எல்லாம் நம்மிடத்தை விட்டு நீக்கி போட்டு நம் இருதயத்தையும் நம் வாழ்வையும் சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். கர்த்தர் நல்லவர். நமக்கு நன்மையை செய்து நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதையே விரும்புகிறவர். அவருடைய நல்ல குணத்தை புரிந்து கொண்டு நாமாக சேட்டைகள் செய்யாமல், நாமாக சுதந்திரமாக வாழ்கிறேன், என் வாழ்க்கை என் கையில் என்று சொல்லிக் கொண்டு திரியாமல் நாம் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையை நாமாக நம் இஷ்டப்படி வாழ்வதற்கு நாம் நம்மை உருவாக்கி கொள்ளவில்லை. நம் சரீரத்தையோ நம் ஆவியையோ நம் ஆத்மாவையோ நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. எல்லாம் கர்த்தர் படைத்தது. நாம் வாழ்கிற இந்த பூமி கர்த்தர் படைத்தது. நாம் உண்ணும் உணவு கர்த்தர் கொடுத்தது. அவரே அதை சிருஷ்டிக்கிறார். இப்படி இருக்க நாம் விடும் மூச்சு காற்றும் அவர் தந்ததே. மனிதனின் ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா இருக்கிறது. இப்படி இருக்க எல்லாம் அவருடையதா இருக்கும் பொழுது அவருடைய கட்டளைப்படி நாம் வாழ்வதே சிறந்தது. அதுவே மிக சரியானது, நீதியுள்ளதுமாய் இருக்கிறது. நம் விருப்பப்படி வாழ்வதற்கு நாம் சுயாதீனம் உள்ளவர்கள் அல்ல. நாம் கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய சித்தத்தின்படியே வாழ வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்தே நடக்க வேண்டும். இதுவே மனிதன் மேல் விழுந்த கட்டளையா இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து நடந்து சமாதானமான வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நெகேமியா 1ஆம் அதிகாரம். நெகேமியா என்பவர் சூசான் என்னும் அரண்மனையில் இருந்த, அந்த காலத்தில் பாபிலோன் எனப்பட்ட தேசத்தில், இன்றைக்கு அந்த இடம் ஈரான் என்று சொல்லப்படுகிறது, அந்த தேசத்தில் சூசான் என்னும் அரண்மனையில் நெகேமியா என்பவர் இருந்தார். அவர் இஸ்ரவேலிலிருந்து அங்கு சென்றிருந்த ஒரு யூதராயிருந்தார். அவர் அரண்மனையில் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தார். பான பாத்திரக்காரர் என்றால் அவருக்கு திராட்சரசம் பிழிந்து கொடுக்கிற வேலை. அதாவது ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கிற பொறுப்பை செய்கிற ஒரு பான பாத்திரக்காரராய் நெகேமியா இருந்தார். இது அரண்மனையில் ராஜாவின் அருகில் நின்று எப்பொழுதும் கூட இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வேலையாய் இருந்தது. அப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் பாபிலோனில் சிறைப்பட்டு போனார். அதாவது இஸ்ரவேலர்கள் அப்பொழுது பாபிலோனில் சிறைப்பட்டு போய் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் நடந்த சம்பவம் இது.
கிமு 430 வருடத்தில் நடந்த காரியமாய் இருக்கிறது. அதாவது இந்த காலத்திற்கு பார்த்தால் 2450 வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவம். இது உண்மையான வரலாற்று சம்பவம். இப்படி இருக்கும் பொழுது ராஜாவின் அருகில் இருக்கிற அந்த நெகேமியா என்னும் மனிதர் அவர் இருந்தார். அவர் தன்னுடைய ஜனங்கள், அதாவது எருசலேமுக்கு சிறைப்பட்டு வந்த யூதர்கள் அவர்கள் பாபிலோனில் இருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் அங்கே தங்கி இருக்கிற ஜனங்களும் அங்கு உண்டு. அந்த காலத்தில் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு சென்று விட்டால் அங்கு என்ன நடக்கிறது என்பதை அங்கிருந்து வந்த ஜனங்கள் சொன்னால்தான் தெரியும். நாம போய் பார்த்தால்தான் தெரியும். அந்த காலத்தில் எந்தவித செய்தி தொடர்பும் இல்லாத காலமாய் இருந்தது. அந்த காலத்தில் நெகேமியா ஐயாவின் இடத்தில் எருசலேமிலிருந்தும் யூதாவிலிருந்தும் ஜனங்கள் வந்தார்கள். நெகேமியாவை சந்தித்தார்கள். யூதேயாவில் இருந்து அனானி என்பவரும், அவர் நெகேமியாவின் சகோதரராய் இருக்கிறார். அவரும் அவரோடு கூட சிலரும் யூதேயாவிலிருந்து புறப்பட்டு இங்கு பாபிலோனுக்கு நெகேமியாவின் இடத்தில் வருகிறார்கள். நெகேமியா ஐயா அவர்களிடம் பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது நெகேமியா ஐயா அவர்களிடத்தில் யூதர்கள் அங்கு எப்படி இருக்கிறார்கள், யூதா தேசம் எப்படி இருக்கிறது, எருசலேம் எப்படி இருக்கிறது என்று அங்கிருந்து வந்த ஜனங்களிடத்தில் விசாரிக்கிறார். அப்பொழுது அங்கிருந்து வந்தவர்கள் செய்திகளை அறிவித்தார்கள். அதாவது எருசலேம் மதில்கள் பாழாய் கிடக்கிறது, அங்கிருக்கிற இஸ்ரவேலர்கள் எல்லோரும் தீங்கையும் நிந்தையையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பொல்லாத மனிதர்களால் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நெகேமியா ஐயாவினிடத்தில் சொன்னார்கள். இதை கேட்டதும் நெகேமியா ஐயா மிகவும் வருத்தப்பட்டு துக்கித்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இந்த நிலைக்காக மனம் வருந்தி மிகவும் துக்கப்பட்டு கொண்டிருந்தார். அதன் பின்பு அவர் உபவாசித்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். இப்படி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நெகேமியா ஐயா இஸ்ரவேலருக்காக ஒரு ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபம் என்ன என்பதை குறித்து நாம் இப்பொழுது கவனிக்கலாம். கர்த்தாவே, உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனங்களுக்கு உம்முடைய உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற நல்ல தேவனே, நீர் எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறார். உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு உம்முடைய உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் மான தேவனே, நான் இரவும் பகலும் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, நாங்களும் எங்கள் பிதாக்களும் பாவம் செய்தோம். எங்கள் பாவத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட தீங்கு எங்களுக்கு நேரிட்டது. நீர் நீதியுள்ளவர், நீர் நல்லவர். எங்களுக்கு இப்படிப்பட்ட தீங்கு நேருவதற்கு நாங்களே காரணமாய் இருக்கிறோம். உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கவில்லை. உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் விட்டு நாங்கள் வழி விலகி போனோம். அது நிமித்தம் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது என்று நெகேமியா ஐயா தம்மை தாழ்த்தி தம்முடைய பாவங்களை இரவும் பகலுமாக அவர் பாவ அறிக்கை செய்கிறார். என்னுடைய ஜெபத்தை கேட்பதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் உமக்கு விரோதமாய் நாங்கள் நடந்தோம், மிகவும் பாவம் செய்தோம், கெட்டவர்களாய் நடந்து கொண்டோம். உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கவில்லை. நாங்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் போனோம். அப்படி இருக்க நீர் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லி இருந்தீர், என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் பூமியிலே சிதறடிக்கப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி இருந்தீர். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு நேரிட்டது. நாங்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் நாங்கள் சிதறடிக்கப்பட்டோம். நாங்கள் தேசத்தை விட்டு வெளியே போக வேண்டிய சிறையிருப்புக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறீர், நாங்கள் அப்படி சிறையிருப்பிலும் துன்பத்திலும் இருக்கும் பொழுது உம்மை நோக்கி கூப்பிட்டு மனம் திரும்பி உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு உம்மிடத்தில் அன்பு கூர்ந்தால் நீர் எங்களை வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும்
அங்கே இருந்தும் எங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. கர்த்தாவே, நாங்கள் பாவ அறிக்கை செய்கிறோம், மனம் திரும்புகிறோம். நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறோம். எங்களுக்கு இரங்கும், எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று நெகேமியா ஜெபிக்கிறார். இப்படி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமத்தின் நிமித்தம் துன்பப்பட்டு நாங்கள் கொடுமையில் நாங்கள் சிதறடிக்கப்பட்டு போன பின்பு நாங்கள் மனம் திரும்பினால் நீர் எங்கள் மேல் கிருபை வைத்து மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு கிருபை செய்து எங்களை காப்பாற்றி வழி நடத்துவீர், எங்களை மீட்டு கொள்வீர். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை உம்முடைய தேசத்திற்கு உம்முடைய நாமம் விளங்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அதன்படி எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய ஸ்தலத்திற்கு, நீர் தெரிந்து கொண்ட இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து சேரும். நீர் எங்களுக்கு கொடுத்த நிலத்தில், நீர் எங்களுக்கு கொடுத்த தேசத்தில் நாங்கள் இருக்கும்படியாக எங்களை அழைத்து கொண்டு வாரும் என்று நெகேமியா ஜெபிக்கிறார். இப்படி ஜெபித்து கொண்டு கர்த்தரிடத்தில் தம்மை தாழ்த்தினார். இந்த வேறு பகுதியை நாம் பார்க்கும் மனித வாழ்க்கையின் ஒட்டுமொத்தமாக சிலர் வாழ்க்கையில் சிதறடிக்கப்படுவதற்கும் சொந்த காரணம் என்ன என்பது இந்த ஊரை விட்டு, சொந்த வீட்டை விட்டு வெளியில் செல்லும் நிலை ஏற்படுகிறது. வெளியில் போய் தங்கி அவர்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. சொந்த இடத்தில் இருக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. இதற்கு காரணம் என்ன என்றால், எல்லா கஷ்டங்களுக்கும் தீமைக்கும் காரணம் நம்முடைய வாழ்க்கை வருகிற இன்ப துன்பங்களுக்கு நாமே காரணமாய் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது மனித வாழ்க்கை. அதாவது தெளிவாய் புரிந்து கொள்வோம். வேதத்தில் எல்லா நுணுக்கங்களும் எல்லாம் வெளியரங்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படித்து புரிந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கை என்பது ஒரு புதிராக இருக்காது. ஒரு காரியத்தை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி வருகிறது என்றாலும், ஒரு பிரச்சனை வருகிறது என்றாலும், அவன் முன்பே என்ன செய்திருக்கிறான், அவன் செய்த பாவம் என்ன என்பதை வேதத்தை நன்கு ஆராய்ந்து அறிந்தவர்களால் சொல்லிவிட முடியும். இது மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் கர்த்தர் இந்த அதிகாரத்தில் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற காரியம், கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்காதவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களே தங்கள் சொந்த வீட்டையும் நிலத்தையும் தன் தேசத்தையும் விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அந்நிய தேசத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். புரியாத மொழியிலும் புரியாத மனிதர்களோடும் தங்கள் உறவினர்களை இழந்து தனிமையாக வாழ்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பார்த்தால் தெரியும். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் பெற்றோர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை குறித்து கவனித்து பார்ப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், அதாவது அப்படி என்றால் கர்த்தருடைய 10 கட்டளைகளில் எதையாவது மீறியவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களே தங்கள் சொந்த இடத்தையும் தங்கள் சொந்த ஜனத்தையும் விட்டு தனிமையாய் இருக்க வேண்டிய நிலைக்கு ஆளாவார்கள். இதை ஏன் கர்த்தர் செய்கிறார் என்றால், அது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் எல்லா ஜனங்களோடும் ஒன்று இருந்தால் அவர்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி இவர்கள் செய்வார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களும் கெட்டு போய் இவர்களை பின்பற்றி போவார்கள் என்பது தெளிவான உண்மை, எல்லோரும் அறிந்ததே. ஒரு நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுத்து சிறு பிள்ளையை வளர்க்க, அதை நல்ல விஷயங்களை பழக்குவதற்கு சாதாரணமாக சிறு பிள்ளைகளாயிருந்தாலும் பெரியவர்களாயிருந்தாலும் நல்ல விஷயங்களை பழக்குவதற்கு மிகவும் கடினப்பட வேண்டும். கடினமாக தோன்றும், சுலபமாக அதை நாம் பழகிக் கொள்ள மாட்டோம். ஆனால் தீய பழக்க வழக்கங்களை மிக சுலபமாக நாம் பழகி கொள்வோம். இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். அதே போல நல்ல பழக்கங்களை கற்றுக்கொண்ட பின்பு கூட சில நேரங்களில் அதை விட்டு விலகி விடுவோம். ஆனால் தீய பழக்கங்கள் மட்டும் நம்மை விட நினைத்தாலும் அதை நாம் விட மாட்டோம். ஒரு சாதாரணமாக புகைப்பிடிக்கும் பழக்கம் இருப்பவர்கள் சுலபமாக பழகி கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அதை விட வேண்டும் என்று முயற்சித்தால் கூட அவர்களால் முடியாது. இதுதான் தீமையின் வலிமை. அது பிடித்து கொண்டால் நம்மை விட்டு போகாது. அதனால்தான் தீயதை கற்க கூடாது.
நல்ல விஷயங்களை கற்பது கடினமா இருக்கும். அதை தொடர்ந்து காப்பாற்றி நம்ம செயல்படுவதும் சற்று கடினம்தான். ஆனால் அது நமக்கு நன்மையை தரும். அதனால் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு நடக்காத ஜனங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் சந்ததியினரையும் தங்கள் குடும்பத்தினரையும் நல்ல தங்களுடைய மனிதர்கள், தன்னுடன் இருக்கிற தன்னை பார்க்கிற மனிதர்களையும் கெடுத்து போடுவார்கள். இந்த துன்மார்க்கரை பார்த்து மற்ற மனிதர்களும், கூட இருக்கிறவர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தார் எல்லோரும் கெட்டு போய் விடுவார்கள். இது தீமை சுலபமாக பரவிவிடும், நோய் கிருமி போல. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், சிதறடிக்க பண்ணுகிறார். இப்படிப்பட்ட ஜனங்களை துரத்தி விடுகிறார். என் நிலத்தில் இருக்காதே, என் தேசத்தில் இருக்காதே, என் இடத்தில் இருக்காதே என்று கர்த்தர் துரத்தி விடுகிறார். அதாவது நாம் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களாய் இருந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால், நாம் கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய ஆசீர்வாதத்தில் நாம் பங்கு கொள்ள முடியாது என்கிற செய்தி இந்த வேத பகுதியில் நெகேமியா ஐயாவின் ஜெபத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தயவு செய்து வேத புத்தகத்தை எடுத்து படித்து இதை மனனம் செய்து அதை நாம் தினமும் ஜெபிப்பது நமக்கு மிகுந்த பலன் உண்டாக்கும். இதை நாம் ஜெபிக்க பயன்படுத்தலாம். அப்பொழுது நாம் பாவறிக்கை செய்து நாம் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இதை நாம் ஒரு முறை செய்தால் கூட மனதார பழகி படித்து புரிந்து நாம் மனதார ஜெபித்து நாம் மனம் திரும்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நெகேமியா 2ஆம் அதிகாரம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் நினைக்கும் பொழுது அதற்கு பரலோகத்திலிருந்து நமக்கு உதவி வரும். நாம் நம்முடைய விருப்பப்படி ஒரு காரியத்தை செய்யாமல் கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய கட்டளையின்படி நாம் ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அதற்கு தேவையான உதவிகள் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வந்து சேரும். அதற்கு இந்த காரியம், அதாவது நாம் செய்ய போகிற காரியத்திற்கு தேவையான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், மனிதர்களின் தயவு போன்றவை நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தரே அதை நமக்கு தருவார் என்பதற்கு இந்த வேத பகுதி சாட்சியாயிருக்கிறது. நெகேமியா ராஜாவின் இடத்தில் பானபாத்திரக்காரனாய் இருந்தார். பாபிலோனில் இருந்தார். அவர் யூதா தேசத்திற்கு வந்து அங்கிருக்கிற இடிக்கப்பட்ட எருசலேமின் அலங்கத்தையும் அதன் வாசல்களையும் கட்ட வேண்டும் என்று விருப்பப்பட்டார். இப்படி அவைகள் பாழாய் கிடக்கிறது என்பதை கேட்டு மிகுந்த மன துக்கத்துடன் இருந்தார். ஒரு நாள் ராஜாவின் இடத்தில் அவர் திராட்சரசம் பிழிந்து கொடுக்கும் பொழுது நெகேமியா எப்பொழுதும் போல சந்தோஷமாக இல்லாமல் துக்க முகமாய் இருப்பதை ராஜா பார்த்தார். ராஜா பார்த்து, நீ துக்க முகமாய் இருப்பதென்ன என்று கேட்டார். அதற்கு நெகேமியா பயந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்து பின்பு ராஜாவினிடத்தில் வந்து பதில் சொல்லுகிறார். நான் என்னுடைய பிதாக்கள் இருக்கிற கல்லறைகள் இருக்கிற பட்டணம் அலங்கம் இடிக்கப்பட்டும், பட்டணம் இடிக்கப்பட்டும், வாசல்கள் எரிக்கப்பட்டும் கிடக்கும் பொழுதும், என் ஜனங்கள் தீங்கையும் நிந்தையையும் அனுபவித்து வரும் பொழுதும் நான் அதை கேள்விப்பட்ட பின்பு நான் எப்படி துக்கமாய் இராமல் இருப்பது எப்படி என்று பதில் உத்தரவு கொடுத்தார் நெகேமியா. இதை கேட்டதும் ராஜா, என்ன சொல், விளக்கமாக சொல் என்று சொன்னார். அப்பொழுது நெகேமியா ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய ராஜா முன்பாக இவர் பேசுகிறார். கர்த்தர் சரியான வார்த்தையை நாம் பேச வேண்டுமே என்று கர்த்தரிடத்தில் துணையை கேட்கிறார். கர்த்தாவை வெளிப்படுத்தும் ராஜாவின் கையில் தயவு கிடைக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து ஜெபித்து விட்டு பின்பு ராஜாவின் இடத்தில் பதில் சொல்லுகிறார். அப்பொழுது ராஜாவே, நான் என் தேசத்திற்கு போய், என் பட்டணத்திற்கு போய், எருசலேமுக்கு போய் அங்கிருக்கிற அலங்கத்தை கட்டவும் வாசல்களை கட்டவும் நீர் என்னை அனுப்பிவிட வேண்டும் என்று நெகேமியா ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். கொஞ்ச காலம் நான் போய் அந்த காரியங்களை செய்துவிட்டு நான் மீண்டும் திரும்பி வருவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு ராஜா எவ்வளவு காலமாக வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது ராணியும் பக்கத்தில் இருந்தார். அப்பொழுது நெகேமியா அந்த கால அளவை சொன்ன பின்பு அதை கேட்டு ராஜா, சரி போய் வா என்று சொல்லுகிறார்.
ராஜாவின் அனுமதி கிடைத்து விட்டது. அப்பொழுது நெகேமியா இன்னொரு காரியத்தையும் கேட்கிறார். நாங்கள் போகும் பொழுது தேசத்தை தாண்டியதும் அங்கு இருக்கிற தேசாதிபதிகள் எங்களை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நாங்கள் போகும்போது எங்களை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு ராஜா எங்களுக்கு கடிதம் தர வேண்டும். அது மட்டும் அல்லாமல் அங்கிருக்கிற வனத்து காவலாளரான ஆசாப்பிற்கும் அது கடிதம் தர வேண்டும் என்று நெகேமியா கேட்கிறார். அதாவது ஆசாப் என்பவர் காடுகளின் காவலாளராக இருக்கிறார். அதாவது ஃபாரஸ்ட் ரேஞ்சர் என்று இந்த ஒரு பதவி சொல்வார்கள் அரசாங்க அதிகாரிகள். அதாவது காடுகளை பாதுகாக்கும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரியாய் இருக்கிறார் ஆசாப் என்பவர். அப்படி ஆசாப் என்பவர் அவருக்கு நான் அப்படியே கடிதம் தருகிறேன், பெற்றுக்கொண்டு நீ புறப்பட்டு போய் வா என்று நெகேமியா கேட்டதற்கு பதில் தருகிறார் ராஜா. இப்படியாக ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாக கர்த்தர் செய்தார். கர்த்தரே ராஜாவின் இருதயத்தை பக்குவப்படுத்தி அனுமதியை கொடுத்தார். கர்த்தரிடத்திலிருந்து தயவு வந்தது. இப்படி தயவை பெற்றுக்கொண்டு அந்த கடிதங்களை எல்லாம் வாங்கி கொண்டு நெகேமியா அவரும் அவரோடு கூட சில ஜனங்களும் புறப்பட்டு எருசலேமுக்கு போகிறார்கள். அங்கு அலங்கத்தை கட்டும்படியாக. ராஜாவினிடத்தில் பெற்ற கடிதங்கள் இவர்கள் நல்லபடியாக போய் சேர்வதற்கு உதவியாக இருந்தது. அதன்படியே எருசலேமுக்கு போய் அங்கு தங்கினார் நெகேமியா. அங்கு தங்கிய பின்பு அவர் 3 நாட்கள் அங்கே தங்கியிருந்தார். அதன் பின்பாக அவர் தம்மிடத்தில் சில ஜனங்களை கூட்டிக் கொண்டு இரவில் நகர சோதனைக்கு புறப்பட்டு சென்றார். அவர் மிருகத்தின் மேல் ஏறி சென்றார் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு குதிரையாக இருக்கலாம். அவர் சுற்றி வந்த தூரம் என்பது மிகப்பெரிய தூரமாய் இருக்கிறது. ஒரு ராத்திரியில் இத்தனை இடங்களையும் அவர் சுற்றி வந்து அந்த மதில் சுவர் எந்தெந்த பக்கத்தில் அந்த எருசலேமையே ஒரு சுற்றி வந்திருக்கிறார். எந்தெந்த பகுதியில் எந்தெந்த வாசலிடத்தில் எங்கெங்கெல்லாம் அறிக்கப்பட்டிருக்கிறது மதில் என்று சுற்றி பார்த்து வந்திருக்கிறார். அது யாருக்கும் எதற்காக என்று சொல்லவில்லை. நெகேமியா வந்தது எதற்காக, என்ன செய்ய போகிறார் என்பதை ஒருவருக்கும் அறிவிக்காமல் இவர் போய் மதில் சுவரை சுற்றி பார்த்து வருகிறார், தம்முடன் சில பேரை கூட்டிக் கொண்டு. அப்படி போய் அவர் சுற்றி பார்த்து விட்டு வந்து அவர் ஒரு மிருகத்தின் மேல் ஏறி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது குதிரையாக தான் இருக்கும். இவ்வளவு தூரத்தையும் கடப்பதற்கு அதுவே உதவியாக இருக்கும். இப்படியாக வந்த பின்பு நெகேமியா அங்கு தேவாலயத்தில் இருந்த ஆசாரியர்கள், இஸ்ரவேலின் பிரபுக்கள், பெரியோர்கள் இவர்கள் எல்லோரையும் பார்த்து அவர்களிடத்தில் தாம் வந்த காரியம் என்ன என்றும் அதற்கு எப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய போகிறார் என்பதையும் குறித்து அவர் பேசுகிறார். இப்படி சொல்லி நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நெகேமியா சொல்லுகிறார். இதை கேட்டதும் அங்கிருந்த ஆசாரியர்களும் பெரியோர்களும் அங்கிருந்த யூதர்களின் மூப்பர்களும் இப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் மிகவும் சந்தோஷப்பட்டு உற்சாகப்படுத்தி நெகேமியாவை உற்சாகப்படுத்தி நாங்கள் இருக்கிறோம், எல்லோரும் சேர்ந்து செய்வோம் என்று மன உற்சாகமாக அவர்களும் சேர்ந்து புறப்பட்டார்கள். இப்படியாக நெகேமியாவின் காரியத்தை செய்வதற்கு எல்லோரும் இஸ்ரவேலர்கள் பெரியோர்கள் எல்லோரும் நெகேமியாவும் கூட வந்திருந்தவர்களும் எல்லோரும் சேர்ந்து முற்பட்டார்கள். அப்படி எல்லாம் செய்ய தொடங்கிய பொழுது இந்த செய்தி அங்கிருந்த துன்மார்க்கரான 3 பேருக்கு கிடைத்தது. அதாவது தொபியா, சன்பல்லாத், கேஷமு என்கிற இந்த 3 பேரும் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு மிகவும் வேதனைப்பட்டார்கள். அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் தம்முடைய தேவாலயத்தை கட்ட தொடங்க போகிறார்கள் என்று சொன்ன உடனே இவர்களுக்கு மிகவும் வேதனை வந்துவிட்டது. அதன் விளைவாக இவர்கள் இஸ்ரவேலரை, இந்த பணியை செய்ய தூங்குகிற பெரியோர்களை பரியாசம் செய்வதும் நிந்திப்பதும் மிகுந்த துன்பமான வார்த்தைகளை பேசுவதுமாக இவர்களை காயப்படுத்த நினைத்தார்கள். அது மட்டும் அல்லாமல் இவர்கள் தேவாலயம் கட்டக்கூடாது, ராஜாவுக்கு விரோதமாக செய்கிறீர்கள் என்றெல்லாம் பேச தொடங்கினார்கள். ஆனால் இவர்களோ, நெகேமியாவோ ராஜாவிடத்தில் ஏற்கனவே அனுமதி கடிதத்தை பெற்று வந்திருந்தார்.
இப்படி நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது எல்லோர் மனமும் ஒன்றாய் சேர்வதில்லை. நல்லோர்கள் இருக்கும் இடத்தில் துன்மார்க்கரும் இருக்கிறார்கள். சன்மார்க்கரின் செயல்களுக்கு துன்மார்க்கர் எப்பொழுதும் விரோதமாய் இருக்கிறார்கள். சன்மார்க்கர் யாருக்கும் துன்பம் இழைக்க போக மாட்டார்கள். ஆனால் துன்மார்க்கரோ எப்பொழுதும் பாவம் செய்யவும் நல்ல காரியங்களை தடை செய்வதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இதை நாம் தெரிந்து கொண்டு துன்மார்க்கரை விட்டு விலக வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தீமையையே செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயம் கட்டும் பணியை சந்தோஷமாக உற்சாகமாக வரவேற்று செய்ய வேண்டிய இவர்கள் அதை விட்டு கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். வேலை செய்கிறவர்களையும் தடை செய்யவும் தூஷிக்கவும் தொடங்குகிறார்கள். இன்றும் கூட கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கு ஊழியம் செய்ய போனால் உடனே எதிர்ப்பு, சபை கட்ட போனால் அதற்கும் எதிர்ப்பு, கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்க சென்றால் அதற்கும் எதிர்ப்பு என்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் விரோதமாக எந்த காலத்திலும் எதிர்ப்பு இல்லாமல் இருந்ததில்லை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருக்காக ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் முதலில் எதிர்ப்பு வந்தே தீரும். அதை நாம் பொருட்படுத்தாமல் ஜெபத்தோடு கூட அதை வெற்றி பெற்று நம்முடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. ஊழியர்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தூஷிக்கிறவர்கள் நம்மை தனிப்பட்ட முறையிலோ ஊழியத்தையோ தூஷித்தாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் தூஷிக்கிற கூட்டம் என்பது பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்ட கூட்டம். பொல்லாதவனின் குணம் தூஷிப்பது. அதை ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அவனுக்குள் எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது? அவன் மனிதனே அல்ல, பிசாசு பிடித்தவன். பிசாசு பிடித்தவனும் பைத்தியக்காரனும் பேசுகிற வார்த்தைகளுக்கு பொருள் ஏது? நாம் அதை பொருட்படுத்த கூடாது. அந்த வார்த்தைக்கு பொருள்களே இல்லை. அவைகள் முட்டாள்தனமானவை. பொல்லாத ஆவியினால் ஏவப்பட்டு பேசுகிற மனுஷன் அவன் மனிதனே அல்ல, பிசாசு பிடித்த ஒரு பைத்தியக்காரனாய் இருக்கிறான். இதை தெளிவாக புரிந்து கொண்டு தயவு செய்து கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மன தைரியத்தோடு செயல்பட வேண்டும். பாவியான ஒரு பெண்ணையே கர்த்தர் தூஷிக்கவில்லை. அப்படி இருக்க கர்த்தருடைய ஊழியர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற கர்த்தருடைய சிலுவையை சுமக்கிற ஊழியர்களை கர்த்தர் எப்படி தூஷிக்கிறாரா? என்றாவது நாம் தவறே செய்தாலும் அதை நம்மை கண்டித்து வழி நடத்துவாரை தவிர தூஷிக்க மாட்டார். தூஷிப்பது என்பது பொல்லாத ஆவியின் செயல். பொல்லாதவன் எல்லாரையும் தூஷிப்பான். கர்த்தரையே தூஷித்தவன் அல்லவா? கர்த்தரை அவன் பேசாத பேச்சா? அவன் கர்த்தரை குறித்து என்னவெல்லாம் சொன்னான். அவரிடத்திலேயே போய் நீர் மனுஷகுமாரனாய் இருந்தால் கீழே குதியும் என்றான். அவருக்கே சந்தேகத்தை ஏற்படுத்த நினைத்தவன் அவன் பொல்லாதவன். அவனுடைய வார்த்தை இன்று மனிதர்கள் மூலமாக நமக்கும் வரலாம். அன்று நெகேமியாவுக்கு வந்தது. அவர் கர்த்தருடைய மகாராஜாவின் நகரமாகிய எருசலேமின் அலங்கத்தை கட்ட வந்தார். அவரை நோக்கி 3 பேரும் தூஷித்தார்கள், நிந்தித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். இவர்கள் தான் கட்டப் போகிறார்களாமே, இவர்கள் தான் என்ன செய்ய போகிறார்கள், இவர்களால் என்ன முடியும் என்று தூஷித்தார்கள். அதை நெகேமியா பொருட்படுத்தவில்லை. அவர்களின் வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுக்காமல் கர்த்தருடைய காரியத்தை செய்ய அவர் துணிந்து நின்றார். நாமும் அப்படியாக இருப்போம். நம்முடைய காரியங்கள், நாம் கர்த்தருக்கென்று செய்கிற ஊழியங்கள், அது ஒரு சண்டே கிளாஸ் ஊழியமாக இருக்கலாம், மிகப்பெரிய ஊழியங்களாய் இருக்கலாம், உலக புகழ்பெற்ற ஊழியங்களாய் இருக்கலாம். எல்லோரும் மனிதர்கள் தான். சில நேரம் மற்றவர்களின் தூஷணத்தை கேட்டு எல்லோருடைய மனிதன இருதயமும் துடித்துதான் போகும். வேதனையோடு அனுபவிப்பதை நாம் பார்க்கிறோம். தயவு செய்து எந்த தூஷணங்களை கண்டும் நாம் பயப்படக்கூடாது. நாம் தவறே செய்திருந்தாலும் நம்மிடத்தில் தவறு இருக்காது. ஒருவேளை அப்படி நாம் அறியாமையினால் தவறு செய்திருந்தாலும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து நாம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும் போது கர்த்தர் நமக்கு மன்னிக்க சித்தமாய் இருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பை கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமாய் பெற்றுக் கொள்வோம். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்வோம். நாம் தவறு செய்தால் அதற்கு ஒரு நியாய தீர்ப்பை நமக்கு கர்த்தர் கொடுத்தால் அதை நாம் பெற்றுக் கொள்ளலாம். ஊழியத்திற்கு எந்த பாதிப்பும் வராதபடிக்கு மன உற்சாகமாய் இப்படிப்பட்ட தூஷணங்களை கண்டால் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுக்கு வலிக்கிறது என்ற பொருள். நம்முடைய ஊழியம் சாத்தானுக்கு வேதனையை உண்டு பண்ணுகிறது என்பதனால்தான்
அவன் நம்மை எதிர்க்க வருகிறான். அது நல்ல ஆரோக்கியமான நம்முடைய வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. அதனால் தைரியமா இருந்து இன்னும் அதிக உற்சாகமாய் இன்னும் அடிப்பேன் உன்னை என்று உற்சாகமாய் இன்னும் அதிகமாய் நாம் வாஞ்சையோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். இப்படியாக நெகேமியா ஐயாவின் வாழ்க்கையிலிருந்து இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நாம் செயல்படுவோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.